நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இறைவனை முழுமையாக உணர நம்ம என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம். இறைவனை நீங்க முழுமையா உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மிகவும் எளிமையான ஒரு வழி, அந்த காலத்திலாம் இறைவனை முழுமையா அடையணும், இறை பாதையில முழுமையா போகணும்னா அவங்க வனத்திற்கு சென்று, அதாவது காடுகளுக்கு சென்று தவம் செய்வாங்க, அல்லது மலை உச்சிக்கு போய் தவம் செய்வாங்க. ஏன்னா மனிதர்களுடைய தொந்தரவு இல்லாம தனிமையில இருக்கும் பொழுதுதான் இறைவனை நம்ம முழுமையா அடைய முடியும், உணர முடியுங்கிறதுக்காக தனிமையில தவம் செஞ்சாங்க. ஒருவேளை உங்களால அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட முடியலைன்னா கூட மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கிறணும். உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தை, ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க ஒதுக்கி அந்த நேரத்துல மனசை ஒருநிலைப்படுத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாலே நீங்க ஒரு நாள் முழுவதும் மனசு ஒருநிலைப்படாம இறைவனை வழிபட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே நீங்க இறைவனை முழுமையா நீங்க உணர முடியும். அதனால தியானம் செய்ய தெரியலைன்னா கூட மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்குங்க. மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கிட்டீங்கனாலே இறைவனை நீங்க முழுமையா அடையலாம், அறியலாம். இறை ஆற்றலை நீங்க முழுசா அனுபவிக்கவும் முடியும். நம சிவாய.